உலக தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. He was a lamb that was slain before the foundations of the world. ஸோ ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் என்பது நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பது. மனுஷன் பாவம் செய்வான்னு தெரியும். அவனுடைய பாவத்துக்குரிய பரிகாரமாக அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அவர் அடிக்க கொடுக்கிற ஒரு பலியாக, கிருபாதார பலியாக கொடுக்க வேண்டும் என்கிற ரட்சிப்பின் திட்டம் ஆண்டவர் மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாகவே போட்டார். பிசாசு நம்ம நிறைய முறை ஏமாத்திட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியே எங்கே இருக்குன்னா, எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்ற தெரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. நாம் நினச்சா ஏதோ மனுஷனை ஆண்டவர் படைச்சு அவன் பாவம் செஞ்சு, என்னடா படுது இவன் பாவம் செஞ்சுட்டானே, இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு ஆண்டவர் கையை பசஞ்சிட்டு டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்படி பண்ணிட்டான், இவனுக்காக என்ன பண்ணலாம், இவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணணும், அதோட ரத்தத்தை எடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலன்னா உட்காந்து அப்படி யோசிக்கல. தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனை மீட்கும் ஒரு விலைக்கரையமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தாவீது சொல்லுகிறார், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய ஆவியில் கபடில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். Blessed is the man who has no deceit in his spirit. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மிருகத்தை வெட்டினா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் ஆண்டவரே சொல்லியிருக்கார். ஆனால் அந்த ஆவியில் இருக்க அந்த பாவம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வேறு, மனுஷனுக்குள்ளார இருக்கிற அசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவனை வாழ வைக்கிற அந்த வேறு அவனுடைய ஆவிக்குள்ள அப்படியே படிஞ்சு கிட, அவனுக்குள்ள இருக்கிற பாவம் செய்யணுங்கிற அந்த வேரை பிடுங்கி எடுக்க ஒரு ரத்தம் தேவைப்பட்டது. பாவம் இல்லாத, குற்றம் இல்லாத, அசுத்தம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. தாவீது அதனால தான் சொல்றான், எவனுடைய ஆவியில் கபட இல்லாத இருக்கிறது அவன் பாக்கியவான். எனக்கெல்லாம் மிருகத்தோட ரத்தம் தானே கிடைச்சிருக்கு, ஆனா மேசியோட ரத்தம் யாருக்கு கிடைக்குமோ, யார் அதில் கழுவப்படுவாங்களோ, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால யாரெல்லாம் அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுமோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவீது சொல்றான். ஹல்லேலூயா, அவங்க பாக்கியவான். மிருகத்தோட ரத்தம் இல்லாம ஒரு தேவனுடைய ரத்தம், கடவுளுடைய ரத்தம் ஒரு மனிதனுக்குள் ஊற்றப்பட்டு பரிசுத்தமான அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது பாவத்தின் வேர் அகற்றப்படும்.